தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். எம்சிசி ஆல் இண்டியா கோட்டாக்குரிய வேக்கன்சி லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் வேக்கன்சி லிஸ்ட் அப்படின்றது நமக்கு வந்திருக்கு. இது இல்லாமல் ரியல் வேக்கன்சி நமக்கு வந்திருக்கு. ரவுண்ட் 3க்குரிய அந்த வேக்கன்சி அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 10,500க்கும் மேற்பட்ட விர்ச்சுவல் வேக்கன்சி வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க த்ரூஅவுட் இந்தியா முழுக்க. இதில் தமிழ்நாடும் சேர்ந்து தான் இருக்குது. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, ரியல் வேக்கன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தாலுமே, அதுலயுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4000 சீட்டுக்கு மேல நமக்கு இருக்கு. ஸோ ஆல் இண்டியா கோட்டா 3 ரவுண்டுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, அப்ப ஆல் இண்டியா கோட்டா 3 ரவுண்ட்ல நீங்க அப்ளை பண்றவங்க அப்ளை பண்ணலாம். யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்ற விஷயம் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ நான் சொல்லியிருக்கேன். அதுல செக் பண்ணி பாருங்க. இல்ல உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அத டீட்டெயிலா உங்களுக்கு சொல்றேன். ஸோ இந்த வீடியோல பார்க்க போறது தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷனுடைய ரவுண்ட் 3 உடைய எலிஜிபிலிட்டி என்ன? யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்? அப்படின்றது தான். ஸோ இது வந்து பெரிய விஷயம் கிடையாது. நமக்கு ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இதுல இருக்கு. நீங்க வந்து இதுவரைக்குமே எதுலயுமே பார்ட்டிசிபேட் பண்ணலன்னா, இப்ப நீங்க ஃப்ரெஷ்ஷா ரெஜிஸ்டர் பண்ணி உள்ள வரலாம். ஆனா, இந்த ஃப்ரெஷ்ஷா ரெஜிஸ்டர் பண்றது அப்படின்றது எது அப்படின்னு சொன்னா, நீங்க தமிழ்நாட்டுக்கு நீங்க அப்ளையே பண்ணல. ரேங்க் லிஸ்ட்ல நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, ரேங்க் லிஸ்ட்ல உங்க பேர் வந்திருக்கும். அப்படி நீங்க அப்ளை பண்ணலன்னு சொன்னா, உங்க ரேங்க் லிஸ்ட்ல பேர் வராது. அப்படி ரேங்க் லிஸ்ட்ல பேரே இல்ல அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன பண்ண முடியாது? ரவுண்ட் 3ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. சரிங்களா? ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்கணும். ரேங்க் லிஸ்ட்ல உங்க பேர் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் ஃப்ரெஷ்ஷா நீங்க உள்ள வர முடியும். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கண்டிஷன். 2வது ரவுண்ட் 1லயோ, ரவுண்ட் 2லயோ சீட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னா, அது ரவுண்ட் 1ல நீங்க அப்ளை பண்ணி ரவுண்ட் 1ல சீட்டு கிடைச்சிருக்கும் சில பேருக்கு. சில பேருக்கு ரவுண்ட் 2ல அப்ளை பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கும். இந்த 2 கேட்டகரியில யார் இருந்தாலுமே நீங்க அப்கிரேடேஷன் பண்ணணும்னாலும் தாராளமா பண்ணிக்கலாம். இது வந்து 2வது கண்டிஷன். இது எல்லாமே ரவுண்ட் 3க்கு. இல்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு ஒரு சீட்டு கிடைச்சது. செகண்ட் ரவுண்ட்ல நீங்க அப்கிரேடேஷன் பண்ணீங்க. ஆனா சீட்டு கிடைக்கல. இப்ப நான் 3 ரவுண்டுக்கு போக முடியுமான்னா, 3 ரவுண்ட்ல தாராளமா நீங்க அப்கிரேடேஷன் பண்ணலாம். 1. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அப்ளை பண்ண சீட்டு கிடைக்கல. செகண்ட் ரவுண்ட்ல அப்ளை பண்ண சீட்டு கிடைக்கல. இப்ப நான் 3 ரவுண்ட்ல பண்ணணும்னா தாராளமா பண்ணிக்கலாம். அப்போ என்ன அப்டின்னா, எல்லா எல்லா தரப்பினருமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட்டு கிடைச்சிருந்தாலும் சரி, கிடைக்காட்டாலும் சரி, செகண்ட் ரவுண்ட்ல சீட்டு கிடைச்சாலும் சரி, கிடைக்காட்டாலும் சரி, நீங்க எல்லாருமே வந்து 3 ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம்ன்றது தான் இங்க ரூல். சரிங்களா? இது வந்து ப்ராஸ்பெக்டஸ்ல டீட்டெயிலாவே குடுத்துருக்காங்க. அந்த ப்ராஸ்பெக்டஸ்ல நான் ஏற்கனவே சொன்ன மாரி, ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு வேர்டிங் இருக்கு. அந்த ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொன்னா, இதுதான் கண்டிஷன் நான் ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாதிரி. சரிங்களா? 2வது நெறைய பேர் என்ன நெனச்சுக்கிறாங்கன்னா, நாம வந்து இதுவரைக்கும் அப்ளை பண்ணாம நேரடியா உள்ள போனா, இப்ப 3 ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கறீங்க. நிச்சயமா அது கிடையாது. சரிங்களா? அப்ப நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2ல சீட்டு கிடைச்சிருந்தாலும் சரி, கிடைக்காட்டாலும் இன்னும் சில பேருக்கு டவுட் இருக்கும். என்ன அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட்டே பண்ணல. செகண்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. நீங்க சீட்டு கிடைச்சிருக்கு செகண்ட் ரவுண்ட்ல. அப்படின்னு சொல்லும்பொழுது, நான் அதுல படிச்சுட்டு இருக்கிறேன். இப்ப படிச்சுட்டு இருக்கும்போது 3 ரவுண்ட்ல சீட்டு கிடைச்சதுன்னா, நான் போய் சேர்ந்து தான் ஆகணுமா? இல்ல சேராம விட்டுடலாமா? செகண்ட் ரவுண்ட நாங்க தக்க வச்சுக்கலாமா? அப்படின்னு கேட்கறாங்க. செகண்ட் ரவுண்டா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் ரவுண்டா இருந்தாலும் சரி. 3 ரவுண்ட்ல ஒன்ஸ் நீங்க பார்ட்டிசிபேட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு சீட்டு கிடைச்சதுன்னு சொன்னா, கம்பல்சரி நீங்க ஜாயின் பண்ணி தான் தீரணும். அப்படி ஜாயின் பண்ணலன்னா, உங்களோட செக்யூரிட்டி டெபாசிட்ட இழந்துருவீங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுக்கு நீங்க ஒன்ஸ் இங்க அலாட்மென்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிட்டீங்க. 3 ரவுண்ட்ல அலாட்மென்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே, அது என்ன பண்ணிப்பாங்கன்னா, நீங்க ஜாயின் பண்ணதா கன்சிடர் பண்ணிப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும்னா, உங்க பழைய சீட் இருக்கு இல்லையா? அது ரவுண்ட் 1லயோ, ரவுண்ட் 2லயோ இருக்கிற சீட் வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ அதனால ரவுண்ட் 3ல நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணுவீங்க இல்லையா? சாய்ஸ் ஃபில் பண்ணும்பொழுது எந்த காலேஜ் வேணுமோ அத தான் நீங்க குடுக்க போறீங்க. சரிங்களா? அப்ப நீங்க இது கிடைச்சா நான் ஜாயின் பண்ணுவேன் அப்படின்ற காலேஜ நீங்க குடுக்க போறீங்க. அந்த காலேஜ் தான் கிடைச்சதுன்னு சொன்னா, அப்ப ஜாயின் பண்ணி தானே தீரணும். ஏன்னா நீங்க சாய்ஸ் ஃபில் குடுத்தது நீங்க தானே. அவங்களும் ஒண்ணும் குடுக்கலல்ல. நீங்க விருப்பப்பட்டது அவங்க குடுத்துருக்காங்கன்னு சொல்லும்போது, நீங்க கண்டிப்பா சேரணும். என்ன வந்து உங்களுக்கு ரவுண்ட் 2ல என்ன கண்டிஷன் இருந்ததோ, சேம் கண்டிஷன் தான் ரவுண்ட் 3க்கு இருக்கு. சரிங்களா? இப்ப ரவுண்ட் 3ல இதுல பெரிய விஷயம் என்னன்னா, வேக்கன்சி எவ்வளோ இருக்கு அப்படின்றது இனிமே அவங்க சொல்லுவாங்க. சில விஷயங்கள் தெரிய வரும். அதுக்கப்புறம் திருப்பி நான் சொல்லுவேன். அப்ப நீங்க வேக்கன்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கிட்டு நீங்க அப்ளை பண்ணலாம். இதெல்லாம் 1. புதுச்சேரி சைடுல பார்த்தீங்கன்னா, சென்டாக்லயே நமக்கு வந்து 3 ரவுண்டுக்கு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. செகண்ட் ரவுண்ட்லயே கவர்ன்மென்ட் காலேஜ்ல சீட் கிடையாது. 3 ரவுண்ட்லயே வந்து சரி இது பிரைவேட் காலேஜ்ல செகண்ட் ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப கம்மியான சீட் தான் இருந்தது. 3 ரவுண்ட்லயும் ரொம்ப கம்மியா தான் வரும். என்ற அளவுக்கு தான் வரும். அதனால
3 ரவுண்ட் சீட்ட பார்த்துக்கிட்டு தான் நீங்க அப்ளை பண்ணலாமான்றது, வேணான்றத முடிவும் பண்ணிக்கலாம். அது பாண்டிச்சேரியா இருந்தாலும் சரி, தமிழ்நாடா இருந்தாலுமே சரி. அதனால 3 ரவுண்டுக்கு நீங்க அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஒன்ஸ் இல்ல சார் கிடைச்சாலும் பார்க்குறேன், கிடைக்காட்டாலும் பார்க்குறேன். நான் வந்து அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். தாராளமா அப்ளை பண்ணுங்க. எந்த தவறுமே கிடையாது. அப்ளை பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணா அதாவது கிடைச்சதுன்னா, கம்பல்சரி நீங்க ஜாயின் பண்ணணும். இத மைண்ட்ல வச்சுக்கிட்டு அப்ளை பண்றவங்க அப்ளை பண்ணுங்க தாராளமா. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துன்னு சொன்னா இந்த வீடியோக்கு லைக் குடுத்துருங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.